டாஸ்மாக் மதுக்கடைகளை தமிழக அரசு நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. மதுரை கைத்தறி நகரில் மதுபான கடையை திறக்க தடை விதிக்க கோரி மேகலா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், ஏ.டி. மரியக்லாட் அமர்வு விசாரித்தது. அரசு ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு மறுபக்கம் போதை மறுவாழ்வு மையங்களை அதிகரித்து வருவதாகவும், அரசின் கொள்கைகள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாகவும், ஆன்லைன் ரம்மி விளையாட்டை முறைப்படுத்த நடவடிக்கை எடுத்த தமிழக அரசு டாஸ்மாக் கடை விவகாரத்தில் வேறு மாதிரியான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இன்றைய திரைப்படங்களில் வன்முறை, மது போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் காட்சிகள் இடம்பெறுவதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், டாஸ்மாக் கடையை அரசு நடத்த வேண்டியதன் அவசியம் என்ன? அது அரசின் வேலையா? அரசு எடுத்து நடத்துவதற்கு ஏராளமான தொழில் சார்ந்த நிறுவனங்கள் இருக்கையில் டாஸ்மாக் கடையை ஏன் நடத்த வேண்டும் என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் மது அருந்துவதை அரசு ஒருபோதும் ஊக்குவிப்பதில்லை என வாதிட்டார். மது அருந்துவதை ஊக்குவிக்கவில்லை என்றால் எதற்காக மது விற்பனை செய்ய வேண்டும்? ஒவ்வொரு கட்சியினரும் மதுக்கடைகள் மூடுவதாக கூறுகின்றனர். ஆனால் யாரும் அதை செய்வதில்லை என்று நீதிபதிகள் சாடினர். மதுக்கடைகளின் எண்ணிக்கை குறைந்து கடைகள் படிப்படியாக மூடப்படும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். அதற்கு நீதிபதிகள், மூடப்படும் டாஸ்மாக் கடைகளை ஏன் வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும், வேலைவாய்ப்பு, கல்வி, பொது நலனில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும், இதுகுறித்து அரசு எழுத்துப்பூர்வ பதில் அளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்தனர்.